டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன் டெட் டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்ற டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்கான ரிசல்ட் அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து கமெண்ட்லயும், ஃபோன் பண்ணியும் கேட்டதால, ஸோ அத பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட்டான அப்டேட் வந்து நான் சொல்லிர்றேன். ஸோ இதுல என்ன இந்த வீடியோல நான் என்ன விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிஎன் டெட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் அப்டேட் பத்தினோம். இன்னொன்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது, இந்த 75 மார்க்கா குறைப்பாங்களா? ஏன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா, பாஸ் சதவீதம் அப்படின்றது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 90 மார்க்கு. ஸோ அதர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 82 மார்க் எடுத்தா பாஸு. ஸோ இந்த ரேஞ்ச்ல தான் அவங்க வச்சிருக்காங்க. இந்த மார்க் வந்து 75 ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான அப்டேட்ட நான் பேச சொல்லிர்றேன். பிளஸ் நம்ம டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மந்த் எண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 31க்குள்ள அப்படி இல்லன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி 1 வீக்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்பி போர்ட்ல ரிசல்ட் போட்டுருவாங்க. அன்னைக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசல்ட் போட்ட அன்னைக்கே ஃபைனல் கீயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எதனா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத பத்தின டீட்டெயிலும் நீங்க அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ஃபைனல் கீ விட்ட அன்னைக்கே ரிசல்ட் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேட்லயே உங்களுக்கு யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்க அன்னைக்கே டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி ஆப்ஷனும் குடுத்துருவாங்க. ஸோ அந்த 3 ப்ராசஸுமே ஃபைனல் கீ, ரிசல்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க சப்போஸ் குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் நீங்க அன்னைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ப்ராசஸும் ஒரே நாள்லயே நடக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த் 1 வீக். ஸோ ஏன் இவ்ளோ நாள் எடுக்குது அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எழுதியிருக்கிற எல்லா எக்ஸாம் உடைய எக்ஸாம் பேப்பர். ஸோ நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 பேர் கிட்ட எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, 92,000 பேர் அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க எக்ஸாம்க்கு. அதே மாரி பேப்பர் 2வ பொறுத்தவரைக்கும் 3,30,000 பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க எக்ஸாம். ஸோ இவங்களுடைய மொத்தம் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4.2 லேக்ஸ் பீப்பிள் வந்து எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் எல்லாமே இது வந்து மேனுவல் ஓஎம்ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்பி போர்ட்ல எல்லாருடைய பேப்பரையும் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண பிறகு நீங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி முடிச்சுட்ட பிறகு நெறைய கொஸ்டின் எல்லாம் தப்பா இருக்குது. இவ்ளோ கொஸ்டின் ராங்கா இருக்கு, அவ்ளோ கொஸ்டின் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெர்ட் கமிட்டி மூலியமா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணி ஒரு ஃபைனல்க்கு எல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ண பிறகு தான், ஏபிசிடி மெத்தட்ல நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறோம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுடைய ஏ ஏ கொஸ்டின் பேட்டர்ன், பி கொஸ்டின், சி கொஸ்டின், டி கொஸ்டின் சொல்லிட்டு மல்டிபிள் பேட்டர்னா இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனல்க்கு ஆன்ஸர் வந்து குடுத்த பிறகு தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் எடுக்கும். இதுல கொஞ்சம் லேட் பண்றதுக்கான ரீசன் இவ்ளோ தான். இப்போ நெறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து, "அவ்ளோ கொஸ்டின் ராங்கா இருக்கு, இவ்ளோ கொஸ்டின் ராங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் போடுறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ். உங்களுக்கே தெரியும். நீங்க எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கொஸ்டின்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அவ்வளோதான். 10க்கு மேல போச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் நான் பார்த்தேன். பேப்பர் 1ல ஒரு 2 கொஸ்டின், பேப்பர் 2ல ஒரு 2 கொஸ்டின். இவ்ளோ தான் ராங்கா இருந்துச்சு. அதே மாரி தமிழ்ல வந்து ஒரு 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 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி வந்து மத்த சப்ஜெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் வந்து பார்த்தோன்னா, ராங் கொஸ்டின் அப்படின்றது இருக்குது. அது கூட ஆப்ஷன் ராங்கா இருக்கு. அவங்க வந்து ஆன்ஸர் கீ குடுத்ததுல தப்பா குடுத்திருப்பாங்க. டென்டேட்டிவ் கீல. ஸோ ஏவுக்கு பதிலா பி அப்படின்னு குடுத்திருக்கலாம். அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ டைரக்டிக்கலா கொஸ்டினே தப்பா இருக்குது. மொத்தமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வந்து தப்பு. அதே மாரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது மாரி வந்து நெறைய கொஸ்டின் வந்து ராங்கா இருக்கு. நெறைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்கன்றாங்களே! அத பத்தி என்ன நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டதுக்கு, நான் சிம்பிளா சொன்ன ஒரே விஷயம் அவங்க நியூஸ் பேப்பருக்கு சொன்னது. ஒண்ணு என்ன சொன்னேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் ராங் இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி வந்து அவங்க குடுத்துற டென்டேட்டிவ் கீல வந்து மேபி ராங் இருக்கலாம். கொஸ்டின்ஸ்ல ஒரு சிலது வந்து ராங்கா இருக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஒரு 5லிருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் ராங் அவ்வளோதான். மத்தபடியா வந்து பெருசா இதுக்கு முன்னாடி நடந்த 2022ல நடந்ததுக்கும், இப்ப 2025ல நடந்ததுக்கும் கம்பேரிங் பண்ணும்போது, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா,
கொஸ்டின்ஸ்ல ராங் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. பிளஸ் ரொம்ப பெரிய லெவல்ல ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வந்து செட் பண்ணல ஃபர்ஸ்ட் விஷயம். கம்பேரிங் நீங்க வந்து 2023 உடைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளஸ் நீங்க வந்து 2012ல இருந்தே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். 2025ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈஸியா தான் இருந்திருக்கு. இந்த வாட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சதவீதமே அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு நான் சொன்னேன். வேணா நான் வந்து சேலஞ்ச் பண்றேன். நீங்க வேணா பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கும், இந்த நடந்த எக்ஸாம் உடைய பாஸ் சதவீதம் அப்படின்றது கண்டிப்பா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்ல நான் இதுதான் வந்து அவங்களுக்கு சொன்னது. கண்டிப்பா இதுதான் நடக்க போகுது. இந்த 75 மார்க் குறைக்கிற விஷயத்த பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. இது வந்து பார்த்தோம்னா பாசிபிலிட்டிஸ் இல்லாத ஒரு விஷயம். 75 மார்க் எப்படி வந்து நம்ம வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல 82 மார்க் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். இது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு எல்லாம் வந்து 82 மார்க் எடுத்தா தான் குவாலிஃபைட் சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து எப்படி வந்து ஆஸ் சூன் அஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து மார்க் வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய கான்ட்ரோவர்ஷியலா மாறிடும் டக்குன்னு. ஏன் வந்து ஏன் இத இத 2022லயே பண்ணியிருக்கலாமே. 2022ல எக்ஸாம் நடந்துச்சு. 2017ல நடந்துச்சு. ஏன் இந்த ஒரு பேட்ச்லலாம் ஏன் வந்து இந்த 75 மார்க்க நீங்க ரெட்யூஸ் பண்ணல? அப்படின்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் எழும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து இதுக்கு அப்போஸ் இத கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நான் அப்பவே நான் 75 மார்க் எடுத்தேன். அப்ப எனக்கு பாஸ் குடுக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. இது கண்டிப்பா மார்க் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம், இந்த வாட்டி எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா எக்ஸாம் படிச்சுட்டு எழுதவங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இன்னொன்னு கொஸ்டின்ஸ்ல பெரிய அளவுல ராங் கொஸ்டின்ஸோ, நெறைய வந்து பார்த்தோம் அப்டின்னா, குழப்பி விடுறமான கொஸ்டினும் கிடையாது. ரொம்ப ஈஸியா டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. கண்டிப்பா இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா, இந்த 75 மார்க் அப்டின்றத ரெட்யூஸ் பண்றது கொஞ்சம் ரேர் தான். என்ன பொறுத்தவரைக்கும் 99% வாய்ப்பு இல்ல. மேபி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கலாம். நடந்தாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நல்லது தான். ஓகேவா? ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டாக்கா 75 மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாரி சப்போஸ் இந்த 75 மார்க் குறைக்கிறாங்க அப்படின்னா, 2022ல பாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், 2017ல பாஸ் பண்ண பேட்சா இருக்கட்டும், அப்பலாம் எழுதுனவங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிப்பாங்க. ஏன்னா நான் வந்து அப்பவே நான் இவ்ளோ மார்க் எடுத்தேனே, இப்ப ஏன் திடீர்னு வந்து இவ்ளோ குறைக்கிறீங்க? இப்ப கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ் எல்லாம் எழுதுறதால அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்றீங்களா? இது மாரி வந்து நெறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, புதுசு புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஆர்பி போர்ட்ல கண்டிப்பா இத பத்தின கன்சிடர் பண்ணிட்டு தான் 75 மார்க் குறைக்கலாமா, குறைக்கக்கூடாதா அப்டின்றதுல ஒரு ஒரு இது வரும். கன்க்ளூஷன் வரும். அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்டின்னா, 75 மார்க் வந்துரும் அப்டின்னு சொல்லிட்டுலாம் வந்து யாருமே வந்து டிசைட் பண்ணிட்டு, நான் ஃபர்தரா இந்த ப்ராசஸ் பண்ண போறேன்னு யாரும் இறங்க வேண்டாம். இது யாருக்காக சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் நியமன தேர்வுக்கு படிக்க போறேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டீங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 85 மார்க்கு 85 பிளஸ்ல வருது. நான் இப்போ வரைக்கும் நான் டென்டேட்டிவ் கீழ நான் பார்த்தேன் அப்டின்னா, தாராளமா நீங்கலாம் பிரிப்பேர் பண்ணலாம். யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்க 82 மார்க்குக்கு மேல வந்து கண்டிப்பா வந்துரும். 85 மார்க் இப்ப டென்டேட்டிவ்ல வருது அப்டின்னா, 1 மார்க் 2 மார்க் வந்து குறையலாம், கூடலாம் அவ்வளோதான். அதனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு நீங்க வந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு 75 மார்க் வருது. நான் எப்படியும் வந்து மார்க் குறைச்சிருவாங்க. நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா படிக்கிறதுக்கு அப்டின்னா, கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். நம்ம டிஆர்பில வந்து அப்டேட் என்ன அப்டின்னு கேட்டோம்னா, நம்ம டிஆர்பி போர்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்க, ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், எப்போ வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, அது ப்ராசஸ்ல இருக்கு. இந்த மந்த் எண்ட் இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அபிஷியல் கீ ஆன்ஸரும், அதுக்கான ரிசல்ட்டும் நம்ம டிஆர்பி போர்டு வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி 75 மார்க் வந்து குறைப்பீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு, அவங்களுடைய ஒரு பதில், வாய்ப்பு குறைவு.
அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. டிஆர்பி போர்டில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சான்சஸ் லெஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை நம்பி நான் 75 மார்க்கு தான் நான் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்க வேண்டாம். 85 மார்க்குக்கு மேலே வரவங்க ஆல்மோஸ்ட் யூ ஆர் குவாலிஃபைடு. ஸோ நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா சும்மா வந்து உங்களை வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி 75 மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் வந்து 80 மார்க் வந்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பாஸ் ஆகிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் நடந்ததுல நிறைய கொஷின் வந்து பார்த்தோன்னா தப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு வதந்தி நிறைய இருக்குது. அதுவும் இல்லாத நிறைய நான் ஒரு நியூஸ் எனக்கு அமிச்ச நியூஸ் வந்து பார்த்தோன்னா 145 கொஷின்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பேப்பர் 2ல 96% கொஷின்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏதோ ரிலீஸ் பண்றாங்க யாரோ, இதை நம்ம எப்படி நம்ம நம்புறது? அதுவும் இல்லாத நிறைய பேர் கேட்டது, இதை பத்தி ஏன் நீங்க வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்க. இதை பத்தி நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளதான் நம்ம தப்பா நினைப்பாங்க. ஆக்சுவலா 145 கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா இருக்கு அப்படின்னா எக்ஸாம் முடியிற அன்னைக்கே நம்ம சொல்லிட்டு இருப்போமே டிஆர்பி போர்டுக்கு, இல்லைன்னா எக்ஸாம் எழுதுற அன்னைக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோமே. ஏன் வந்து இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு வதந்தியை ஏன் கலப்புறாங்கன்னு தெரியல. டிஆர்பி போர்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த இயர் 2025ல ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி போர்டில் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர அதுல வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்டே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து ஒரு 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 டைப்பா இருந்துச்சு. பட் 2025 அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இப்போ நம்ம ஆனுவல் பிளான்ல இல்லாத ஒரு நோட்டிபிகேஷனை கூட ரிலீஸ் பண்ணாங்க. டெட் எக்ஸாமே கிடையாது. ஆக்சுவலா 2025ல டெட் எக்ஸாம் வரும்னே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ஆனுவல் பிளான்லயே கிடையாது. ஆனா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 2 எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க நம்ம டிஆர்பி போர்டுல. இது வந்து ஒரு ஆக்சுவலா டிஆர்பி போர்டுல பண்ண ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ல ஒரு 4.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத வச்சு அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ இவங்க பப்ளிஷ் பண்ண போறாங்க. அதே மாதிரி நியமன தேர்வு நடத்தியிருக்காங்க. டெட் பேப்பர் 1 முடிச்சவங்களுக்கும் பேப்பர் 2 முடிச்சவங்களுக்கும் நடத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் இந்த மந்த் எக்ஸாம் நடக்க போகுது. அதே மாதிரி ப்ரீ லா காலேஜுக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாமே முடிச்சுட்டாங்க, நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கும் கால்ஃபர் வரப்போகுது அப்படின்ற ஸோ ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. கண்டிப்பா டிஆர்பி போர்டில் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் ரொம்பவே வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஆக்சுவலா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2025ல டிஆர்பி போர்டோடைய ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆக்சுவலா ஏதோ வந்து நான் வந்து டிஆர்பி போர்டை பெருசா நான் வந்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் டிஆர்பி போர்டுக்கு ஃபேவரும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கும் ஃபேவர் கிடையாது. ஸோ நம்ம என்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்குதோ அதை தான் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேணா நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, இதுதான் உண்மையாலுமே நடக்கிற விஷயமா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம்: டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் இந்த மந்த் எண்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக். அதே மாதிரி 75 மார்க் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே 85 மார்க்குக்கு மேலே உங்களுக்கு வருது அப்படின்னா யுவர் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. நீங்கள் வந்து ஃபர்தர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதுலேயே கூட. அடுத்தது இந்த டிஆர்பி போர்டில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராசஸில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் படிக்கணும்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.